மதுரை விமான நிலைய ஓடுதள விரிவாக்க பணிக்காக இதுவரை 543 ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆர்டிஐ கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, மதுரை விமானத்தில் இருந்து டெல்லி, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு 15 உள்நாட்டு விமானங்களும், இலங்கை, துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு 3 சர்வதேச விமானங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இதில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்து வருகின்றார்கள். அதாவது தமிழகத்திலேயே கோவை, திருச்சியை காட்டிலும் அதிக அளவில் பயணிகளை கையாளும் விமான நிலையமாக மதுரை விமான நிலையம் இருந்து வரும் நிலையில் இதுவரை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்படாமல் இருப்பது தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றமாகவே இருந்து வருகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு மதுரை விமான நிலைய ஓடுதல் விரிவாக்கம் செய்வதற்காக திட்டமிடப்பட்டு சுமார் 633 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் பணியானது கடந்த 15 ஆண்டு காலமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 543 ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தியுள்ளதாக ஆர்டிஐ மூலம் தகவல் என்பது கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது மீதமுள்ள இந்த 89 ஏக்கர் நிலம் என்பது நீர்நிலை பகுதியாக இருப்பதால் இதுவரை விமான நிலைய ஓடுதல் விரிவாக்க பணிகள் தொடங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த விமான நிலையம் என்பது கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 24 மணி நேரமும் சேவையுடன் விமான நிலையம் இயங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் குறைவாக இருப்பதன் காரணமாக அந்த ஒரு செயல்பாடும் நடைமுறைக்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்ன பதில்கள் அளித்தார்களோ அதே பதிலை தான் தற்போதும் இந்த ஆர்டிஐ மூலம் விமான நிலைய இயக்குநரகம் தற்போது அளித்துள்ளார்கள். எனவே தென் மாவட்டங்களில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை மதுரை மக்களின் மற்றும் தொழில் முனைவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மோனிஷா, கள நிலவரங்களுக்கு நன்றி.